அனைவருக்கும் வணக்கம். இது உங்க அஸ்வின் பேசுறேன். இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டான்சன் மட்டும்தான் என்ட்ரன்ஸ் ஆகுமா, அந்த என்ட்ரன்ஸ் எழுதி மட்டும்தான் உங்களால உங்களோட மாஸ்டர்ஸ் எக்ஸாம்பிள் லைக் MBA, MCA, இந்த MTech, MArc இது டான்சன் எழுதி மட்டும்தான் நான் படிக்க முடியுமா அப்படின்னு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. டான்சன் இல்லாமலும் நீங்க MBA, MCA உங்க மாஸ்டர்ஸ் நீங்க படிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டான்சன்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. இந்த டான்சன்றது எதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, இதை ஃபர்ஸ்ட் ஒரு MBA ஸ்டூடெண்ட் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதாவது நீங்க பாக்குறீங்க. இந்த எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா நீங்க படிக்க போற MBAல படிக்க போதோ இல்லை மாஸ்டர்ஸ்ல படிக்க போதோ அதோட ஃபண்டமெண்டல் தான் இந்த டான்சன் எக்ஸாம் நீங்க கவர் பண்ண போறீங்க. இந்த டான்சன் எக்ஸாம் எழுதுறதுனால இந்த MBA ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அவ்வளவுதாங்க. இதே நீங்க இந்த MBA டான்சன் எழுதாம போனீங்க அப்படின்னா அதுக்கு அப்ராப்ரியேட்டா லைக் டீம்டு யூனிவர்சிட்டிஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இல்ல அதர் மேனேஜ்மெண்ட் கோட்டா சொல்லியோ வகை வகை நிறைய கோட்டாஸ் இருக்கும். அந்த கோட்டாஸ் மூலமா டான்சன் இல்லாம அதாவது என்ட்ரன்ஸ் இல்லாம நீங்க உள்ள போய்க்கலாம். இந்த டான்சனுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இந்த இப்போ டான்சன் எழுதுறீங்க அப்படின்னா இந்த 2025 நீங்க டான்சன் அப்ளை பண்றவங்க ரிஜிஸ்டர் பண்ணி அட்டன் பண்றவங்களா இருந்தா உங்களுக்கான பேசிக் ஆப்டிடியூட் அண்ட் ஃபண்டமெண்டல் ஸ்கில்ஸை நீங்க ப்ரிப்பேரா ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க நீங்க MBA படிக்க போறதுக்காக. ரெண்டாவது, இந்த MBAல நீங்க நல்ல ஸ்கோர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் பிரத்யேகமா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து 6000 ரூபீஸ் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் டாப் 3 ரேங்க் ஹோல்டர்ஸ் மட்டும். இது இல்லாமல் நிறைய என்ட்ரன்ஸ் எழுதி வரதுனால உங்களுக்கு நிறைய என்ட்ரன்ஸ் எழுதுனால நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கும். அடுத்து 250 கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் உங்களுக்காக காத்திருக்குங்க என்ட்ரன்ஸ் எழுதி வரும்போது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு அவுட் ஆஃப்ல எல்லா காலேஜும் உங்களுக்காக காத்திருக்கு. பட் ஆனால் டிஃப்ரெண்ட் கோட்டாஸில் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இந்த 250 காலேஜஸில் நீங்கள் கவர்மெண்ட் மூலமாக போனால உங்களுக்கான சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன காலேஜ் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக வைக்கிறீங்க, செகண்ட் ஆப்ஷனாக வைக்கிறீங்க, தேர்ட் ஆப்ஷனாக வைக்கிறீங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அதே மேனேஜ்மெண்ட் கோட்டானா காலேஜே நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கவர்மெண்ட் கோட்டானா நீங்கள் காலேஜ் லிஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அந்த லிஸ்ட்டில் எந்த காலேஜ் உங்களுக்கு ஸ்கோர் ஆப்டியூட் பர்ஃபெக்டாக இருக்கோ அந்த காலேஜ் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை தாண்டி இப்போ ஒரு லைட்டாக ஒரு கால்குலேஷன் போனோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அப்ராக்சிமேட்டாக 35,000 40,000 பேர் டான்சன் அப்ளை பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருந்து. ஆனால் ஒரு 20,000 பேர் இருந்து ஒரு 23,000 பேர் தான் அந்த எக்ஸாமே எழுதுறாங்க. ரிமைனிங் நடுவில் ஒரு 20,000 பேர் எங்கே போகிறாங்க அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸமும் வேண்டாம், இந்த சிலபஸும் வேண்டாம், எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு டேரெக்டாக மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயே டேரெக்டாக காலேஜ் மூலமாக போயிட்டு அட்மிஷன் சேர்ந்துக்கிறாங்க. காலேஜ் உங்களுக்கான MBA ஸ்டடிஸ் அட்மிஷன் எடுத்துக்கிறாங்க. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆஃபரை நீங்கள் எடுக்கணும், அதாவது டான்சன் எழுதணும், அதுக்கான ஸ்காலர்ஷிப்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும், அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நீங்கள் எடுக்கணும்னா மேண்டிட்டரியாக அந்த டான்சன் எக்ஸாமே உங்களுக்கு வைக்கிறாங்க. இது இல்லாமலும் நீங்கள் ஆனால் போகலாங்க. ஏன் இது வைக்கிறாங்கன்னா ஒரு நீங்கள் MBA படிக்கிறீங்க, ஒரு MBAக்கான ஒரு எலிஜிபிலிட்டிக்காக தான் இதை வைக்கிறாங்க, வேற எதுவும் கிடையாதுங்க. ரெண்டாவது, இந்த கவர்மெண்ட் காலேஜஸ்ல இந்த கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் காலேஜ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு உங்களுக்கு 33,841 MBA அட்மிஷன் சீட் கெப்பாசிட்டி இருக்குங்க. MCN பார்த்தீங்க அப்படின்னா 15,599 MBA சீட் கெப்பாசிட்டி இருக்குங்க. ஆனால் அப்ளை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா 35,000க்கு மேற்பட்டவங்க தான் வருஷத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2,000 பீப்புள்ஸ் மட்டும்தான் மிஸ் ஆகுறாங்க சீட்டிங் கெப்பாசிட்டியில். பட் ஆனால் நடுவில் ஒரு half of the மெம்பர்ஸ் வந்து டக்குன்னு நடுவில் இன்ஸ்டண்ட்டாக எக்ஸாம் அப்பியரும் ஆக மாட்டாங்க, எக்ஸாம் எழுத மாட்டாங்க. முன்னாடி கொடுத்துருக்க வீடியோஸ் கண்டென்ட் எல்லாமே நம்ம ஒன்றும் ரிசர்ச் பண்ணி ப்ராப்பராக டேட்டா எடுத்து தான் உங்களுக்கு கொடுத்துருக்கும். இது போன்ற மேலும் ரெகுலர் அப்டேட்ஸ் அண்ட் ப்ராப்பரான அப்டேட்ஸ்க்கு எல்லாமே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம உடனே போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த டான்சன் MBA ஜெர்னியில் நம்ம கூட நீங்களும் ட்ராவல் ஆகலாம். அடுத்து இன்டெப்த்தாக உங்களுக்கு இந்த டான்சன்ட்டு வித்தவுட் டான்சன் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாமல் படிக்கிறதுக்கு என்னென்ன டவுட்ஸ்லாம் இருக்கோ, என்னென்ன கிளாரிஃபிகேஷன் தேவை டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கு, அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ப்ராப்பரான கைடன்ஸ் நம்ம கொடுப்போம். தாண்டி MBA மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, அடுத்தடுத்த MTech, MArc படிச்சுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஞாபகமாக நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.